Hello, check. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தென்மனவை மணல் குன்றில் குடிகொண்டிருக்கும் திருச்சிலுவை ஆண்டவரின் மகிமை பெருவிழாவாம் 2ஆம் நாள் திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் 5 திருக்காய சபையார் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியில் கோபம் அமைதியாகும் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும் என்ற எபிசேயரின் இறை வார்த்தைக்கு ஏற்ப கோபம் என்பது ஒரு மனிதனை பாவத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் சில நேரங்களில் கோபமானது மனிதர்களை தங்களுடைய பாவங்களை உணர்ந்து நல்வழியில் அமைதியான சூழலில் வாழ உதவுகிறது. எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசுவின் கோபமானது இறைவனின் இல்லத்தை வியாபார கூடமாக பயன்படுத்தியது தவறு என்பதை சுட்டிக்காட்டி அவர்களை ஆலயத்தின் மேன்மையை உணர வைப்பதற்காகவே வெளிப்படுத்தப்பட்டது. நம்முடைய வாழ்விலும் நாம் வெளிப்படுத்தும் சினம் மற்றவர்களுடைய வாழ்வில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தாமல் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி மற்றவர்களுடைய வாழ்வில் அமைதியான சூழலை கொண்டு வர தேவையான அருளை வேண்டி இக்கல்வாரி திருப்பலியில் இணைவோம், பயன்பெறுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற 5 திருக்காகிய சபையார் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்தினருக்காக ஜெபிப்போம்.
இறைவன் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் செய்கின்ற தொழிலை நிறைவாக ஆசீர்வதித்து அதிகப்படியான மீன்பாடை கொடுத்து பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம். அவர்கள் அனைவருமே உடலுள்ள சுகத்தோடும் ஆன்ம சுகத்தோடும் இருப்பதற்கும் இறைவனுடைய பராமரிப்பும் இவனுடைய ஆற்றலும் எப்பொழுதும் அவர்கள் தங்க வேண்டும் என்றும் சிறப்பாக நாம் மன்றாடுவோம். மேலும் இந்த அனைத்து ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடி இந்த வேளையில் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நல்வழியை காட்டக்கூடியவர்களாக அவர்களோடு பயணித்து அவருடைய இலக்குகளை அடைய அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் நல்முறையில் சீரிய முறையில் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழ்வதற்கும் இறைவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சிறப்பாக இத்திருப்பலி நாம் மன்றாடுவோம். அன்புமிக்கவர்களே, தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கிற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 20 24 வரை. ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் ஆணிவேர், அதன் கிளைகள் நீடிய வாழ்நாட்கள். ஆண்டவரின் கொள்ளும் அச்சம் பாவங்களை விரட்டி விடுகிறது. அது இருக்கும்போது சினத்தை எல்லாம் அகற்றி விடுகிறது. நேர்மையற்ற சினத்தை நியாயப்படுத்த முடியாது. சினத்தால் நிலை தடுமாடுவோர் வீழ்ச்சி அடைவர். பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்பர். பின்னர் மகிழ்ச்சி அவர்கள் ஊற்றெடுத்து பாயும். அவர்கள் தக்க நேரம் வரை நா காப்பார்கள். பலருடைய வாய் அவர்களது அறிவு கூர்மையை எடுத்துரைக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 18. இறை திருவாக்கியங்கள் 6 முதல் 8 முடிய. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிலுவையே நமது ஏக நம்பிக்கை. சிலுவையே நமது ஏக நம்பிக்கை. அன்பு மக்களே, இறை இயேசுவின் நாமத்தினாலும் நம் அன்பு தாய் மரியன்னை பெயராலும் உங்களுக்கு காலை வணக்கங்கள். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் ஒரு 3 வசனம் வாசித்தோம். ஒன்று என்னது? நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தம்மை நோக்கி தன்னுடைய மக்கள் கூக்குரலிடும்போது கடவுள் கேட்பார். கடவுள் நிச்சயமாக கேட்பார். யாரெல்லாம் கடவுளை நோக்கி, இயேசுவை நோக்கி தங்கள் வேண்டல்களை வைக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் தேவையானதை செய்வார். ஆனால் அதே நேரத்தில் செய்கிற இயேசு நம்ம கிட்ட இருந்து உன்னை எதிர்பார்க்கிறார். கடைசியா ஒரு வசனம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கப்பட்டது. மண்ணுலகில் மானிட மகன் திரும்ப வரும் பொழுது எதை காண்பாரோ? நம்பிக்கையை காண்பாரோ. நம்பிக்கையை காண்பாரோ. அப்போ இயேசு நமக்கு தேவையானதெல்லாம் செய்வார், சந்தேகம் இல்லை. நீங்க இந்த திருச்சிலுவை நாதர் ஆலயத்தில் எதையெல்லாம் உள்ளத்தில் நினைத்து கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நிச்சயமாக இயேசு செய்வார். ஆனால் அந்த இயேசு உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை, கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை. உங்க ஊர்ல மனப்பாட்டுக்காரங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. மனப்பாடுக்காரங்க, வெரி குட். எல்லாருமே மனப்பாடு தானே? கை கையில் போடுங்க. உங்க ஊர்ல எதுவும் ஃபேக்டரி ஆஃபீஸ் இருக்குதா? இருக்கா இல்லையா? ஏன் வாயத்துறன்னு சொல்லுங்க. இல்லை, சரியா? ஆனா இந்த பூசை முடிச்சு ஓடுற ஓட்டத்தை பார்த்தா ஏதோ ஆபீஸ்க்கு போற மேனேஜர் மாதிரி தான் ஓடுனாங்கப்பா. 5:15 6:15 அந்த ஃபாதர் முடிச்சிட்டார். நான் 6:15 இப்படி சுத்திட்டு வர்றேன். ஏ அப்பா, ஓட்டத்தை பார்த்தா என்னமோ இந்த மான் கால்கள் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன் எல்லாம் ஆபீஸ்க்கு போறவங்க போலன்ட்டு. இன்னைக்கு வேற என்னது? கவர்மெண்ட் லீவு. கரெக்டாடா கண்ணா? எதுக்கு லீவு? வினாடி வினாவா? என்னது? டீச்சர்ஸ் டே. வெரி குட் தங்கம். உன் தங்கச்சிக்கு சொல்லி கொடு. அவ பாடி இது கூட தெரியலையாடி அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆசிரியர் தினம் லீவு. லீவே இல்லாட்ட கூட ஒரு காலத்தில் இங்க இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, 5 பிள்ளை 6 பிள்ளைக்கு காலையிலேயே சமைச்சு எவ்வளோ வேலைகள் பார்த்த நீங்க இன்னைக்கு ஒத்த பிள்ளைய வச்சுட்டு அதுக்கு 1.5 தோசை சுடுறதுக்கு ஓடுற ஓட்டம். சுடுறது 1.5 தோசை தான், கரெக்டா? நீ எத்தனை தோசை சாப்பிடுவே டெய்லி? இந்த பாருங்க 2 தோசை தான். இதை ஓடுறதுக்கு அப்படி ஓட்டங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, மனப்பாட்டுக்காரங்க எங்கோ ஆஃபீஸ்க்கோ அலுவலகத்துக்கோ இல்லை இங்கேருந்து வேலைக்கு திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் போவாங்க போல அப்படின்ட்டு விட்டுருங்க. அன்பார்ந்தவர்களே, இயேசு செய்ய தயாராக இருக்கிறார். இயேசு யாரெல்லாம் அவரிடம் கையேந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு வாரி வாரி வழங்குகின்ற
தெய்வமாக இன்றும் என்றும் இருக்கிறார். அதனால் தான் இயேசுவை பற்றி சொல்லுகிறோம், கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். சத்தமா சத்தமா. அவர் மாறாதவர், அவருக்குள் எந்த மாற்றம் ஏற்படாது, அவரை யாரும் மாற்றவும் முடியாது. ஆனால் மாறாத அவர் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் ஒன்றே ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார், நம்பிக்கை. நம்பிக்கை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கிய மக்களே. இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையை தான் இயேசு தன்னை நோக்கி வந்த எல்லா நோயாளிகளிடம் கேட்டார். கரெக்டா? நான் இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? அந்த மனுஷனோ மனுஷியோ ஆமாண்டவரே நான் நம்புகிறேன். அப்படியா? அப்ப உனக்கு கண் பார்வை கிடைச்சிச்சு, ஓடி போயிரு. என்னால் இதை செய்ய முடியும் என்று நீ நம்புகிறாயா? நம்புகிறேன் ஆண்டவரே, லாசரே வெளியில வா. யாரெல்லாம் இயேசுவிடம் முழுமையான நம்பிக்கையோடு வந்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அள்ளி கொடுத்தார். கைதட்டுங்க மக்களே, அள்ளி கொடுத்தார். அப்போ இயேசு நம்மிடம் கேட்பது நம்பிக்கை. இப்ப நான் உங்கள்கிட்ட அதே கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? கை தூக்குங்க பாப்போம். இந்த சிகப்பூட போட்டிருக்கவங்களுக்கு இல்ல போலுக்க. அங்க பாருங்க, ஒரு மீசக்காரர் முறைக்கிறாரு. அது என்ன உனக்கு தெரியாதாக்கும், நான்லாம் சின்ன வயசுல இருந்து மனப்பாடு சிலுவையா கோயிலில் போர்ச்சுகீஸ் மாதிரி இதை போட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு. கை தூக்குங்க, எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? நான் பார்க்கவே இல்லை. நான் பார்க்குறேனோ இல்லையோ, அவர் பார்க்கட்டும். நல்லா கை தூக்குங்க. வெரி குட். எல்லாரும் இயேசுவை நம்புறீங்க, அப்படித்தானே மக்களே? எவ்வளவு நம்புறீங்க? இவ்வளவு இவ்வளவு இவ்வளவு. இயேசுவுக்கு இவ்வளவெல்லாம் தேவையில்லை மக்களே, கடுகளவு இருந்தா போதும். எவ்வளவு? கடுகளவு. இப்ப நான் சில வசனத்தை சொல்றேன், சரியா? சில வசனம். மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு இப்படி ஒரு வசனம் சொல்லுவார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து போ அப்படின்னா அது என்ன செஞ்சிடும்? போயிருமாங்க. எவ்வளவு நம்பிக்கை? எவ்வளவு? கடுகு எவ்வளவு பெருசு இருக்கும்? இப்ப அதெல்லாம் போட்டு தாளிக்கிறீங்களா? உங்க ஊர்ல தாளிக்கிறீன்னு சொல்லுவீங்களா இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுவீங்களா? தாளிக்கிறதுனா என்னது? குழம்பு செஞ்சு என்ன முழிக்கிறீங்க? என்னைய பார்த்து திரு திருன்னு பாக்குறீங்க, என்னமோ நான் டெய்லி தாளிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி. தாளிக்கிறதுனா என்னது? என்னமோ முறைக்கிறீங்க. மீன் குழம்பு முடிச்ச பின்னாடி கடுகு கொஞ்சம் எண்ணெய், என்ன பிரதர்? நாங்க தாளிச்ச வெங்காயம், என்னைய பார்த்து வெங்காயங்கிறாரு. கடுகளவு நம்பிக்கை இருந்தால் உங்களால் இந்த மலையை பார்த்து வேறு இடத்திற்கு செல்ல முடியும். இன்னொரு இடத்துல லூக்கா நற்செய்தி 17:20 மீண்டும் இயேசு சொல்லுவார், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த காட்டு மரத்தை இல்ல வேப்ப மரத்தை இல்ல புளிய மரத்தை வேரோடு பெயர்ந்து மணப்பாடு கடலின் நடுவில் நில் என்றால் அது என்ன செய்யுமா? நிற்குமாங்க. நான் சொல்லல மக்களே, அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இதையெல்லாம் செய்ய முடியும் என்று. மீண்டும் இயேசு மார்க்கு நற்செய்தி 9:23 சொல்லுகிறார், நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நம்பினீங்கன்னா எல்லாம் கிடைக்கும் மக்களே. இதை 10 தடவை சுத்திட்டு வருவோம் ஃபாதர். சுத்து ராசா சுத்து, ஆனா நம்பிக்கையே இருக்காது. இப்ப கூடங்க பூசை முடிச்சுட்டாங்க, நின்றுகிட்டு இருந்தேன். ஒரு அம்மா பின்னாடி போனாங்க, அவங்க மகளுக்கு மிஞ்சி போன ஒரு 12-13 வயசு இருக்கும் போல. அது விருப்பம் இல்லாமல் நடந்து போகுது. ஏன்? நான் தான் உலக அழகியா போச்சே, நான் தான் இளமையா இருக்கேன். எல்லாரும் இங்க இருந்து கவலைப்படாத பாப்பா, நீயும் ஒரு காலத்துல இந்த பாட்டி மாதிரி மாறுவ, திரும்பி பாரு. கண்டிப்பா அவங்களுக்கு வெக்கம், என்னைய போய் இந்த சாமியார் பார்க்கறாரேன்ட்டு. எல்லாருக்கும் இது நிலைமை. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் துடிப்போட இருக்க, நாளைக்கு நம்ம மீசக்காரர் மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு என்னால எந்திரிக்கவே முடியல, என்ன செய்யறது? எனவே நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். மீண்டுமா இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 21:22, நீங்கள் என்னிடம் ஜெபிக்கும் பொழுது வேண்டும் பொழுது நம்பிக்கையோடு வேண்டினால்
நீங்கள் விரும்பியதை உங்களுக்கு செய்வேன். கடைசியா ஒரு வசனம் சொல்றேன், யோவான் நற்செய்தி 14:12, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன். இப்போ மீண்டும் அதே கேள்வி, எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? கை தூக்குங்க மக்களே. அடே அப்பா, நாங்க கையெல்லாம் தூக்க மாட்டோம். தெரியாதாக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், அவருக்கு தெரியாது. மீண்டும் கையை உயர்த்துங்க, யாரெல்லாம் நம்புறீங்க? அப்படியே கையை கீழே போடாம இந்த ஃப்ளவரை பார்த்து நீட்டுங்களேன். நீட்டுங்க, இப்படி நீட்டுங்க. நீட்டுங்க, நல்லா நீட்டுங்க. வெரி குட். இப்போ நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. இயேசுவின் பெயரால், அதை பார்த்து சொல்லுங்க, என்னைய பார்த்து இல்லை. இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், நகர்ந்து போ, நகர்ந்து போ. ஏதாவது நடந்துச்சா கை கீழே போடுங்க. வேடிக்கையாக இருக்கும் மக்களே, இது வேடிக்கையானதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை, வேடிக்கைதான். நிச்சயமாக இது நகர்ந்து செல்லாது என்று நினைப்போடு செய்தீர்களே, அதுதான் வேடிக்கை, அதுதான் வேடிக்கை. நான் நீட்டுகின்ற பொழுது இது நிச்சயமாக நடக்கும் என்று நினைத்திருந்தால் இங்கிருக்கிற ஒருவருடைய நம்பிக்கையால் நிச்சயமாக இது நடந்திருக்கும். ஆனால் கை நீட்டுகின்ற பொழுதே இதெல்லாம் நடக்காது என்று நம்புகிறோமே, அதுதான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய விடாமல் தடுக்கிறது. ஃபாதர், நான் எல்லா கோயிலுக்கும் போறேன், எனக்கு எதுவுமே நடக்கலையே, காரணம் யாரு? ஜீசஸ் அல்ல, நான். என்னுடைய நம்பிக்கை தொடக்கத்தில் எப்படி இருக்கிறது? என்னத்த போறது, என்னத்த செய்யறது, என்னத்த கூட ஒரு 10 நிமிஷம். நான் நேற்று சொன்ன கொடியேற்றது ஞாபகம் இருக்கா? பூசை முடிச்சு தயவு செய்து கோயிலுக்குள்ள வந்துட்டு போங்கன்னு சொன்ன. நிச்சயமா சொல்ற, வந்த கிட்டத்தட்ட 40% அப்படியே ஓடிடுச்சு. இதெல்லாம் யாரு? ஊரெல்லாம் இருக்கிற கோயிலுக்கு போறது, ஒண்ணுமே கிடைக்காம கடவுளை திட்டிக்கிட்டு இருக்கிற குரூப். ஐயோ, இயேசு எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு, உனக்கு மட்டும் ஏன் செய்யறாரு என்றால், நான் இந்த ஆலயத்திற்குள் வைக்கின்ற பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை, என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை. யாரெல்லாம் இயேசுவிடம் அப்படி வந்தார்களோ அவர்கள் நம்பிக்கையினால் பெற்றுக்கொண்டார்கள். அன்பு மக்களே, நம்பிக்கை என்றால் என்ன? 2 வரியில சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நீ உங்களை பார்த்தாலும் ஏதோ ஆஃபீஸ்க்கு போற மாதிரியே இருக்குது. தயவு செய்து உங்க நேரத்தை நான் செலவழிக்க விரும்பல. ஏன்னா எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போவீங்க, அப்படித்தானே? என்ன சத்தத்தையே காணல? ஆஃபீஸ் போறவங்கலாம் கை தூங்க பார்ப்போம். என்ன ஒருத்தர் கூட காணல? ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் எந்த ஆஃபீஸுன்னு தெரியல, அவர் தான் பதில் சொல்லணும். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கைன்னா என்ன மக்களே? சும்மா எதுக்கு எடுத்தாலும் நம்புறீங்களா? நம்புறேன், இயேசுவை நம்புறேன். ஆண்டவரை நம்புறியா? நம்புறேன். மாதாவை நம்புறியா? நம்புறேன். நம்பிக்கைன்னா என்ன? சும்மா சும்மா எப்ப பார்த்தாலும் இருக்கிற எல்லா இடத்துல இதே கேள்வியை சொல்லி ஒண்ணுமே வாங்காம வந்துட்டோம். நம்பிக்கை, எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்தின் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு சொல்லுவார், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி. செம்ம வார்த்தை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி. எத்தனை பேர் இந்த 10 நாளுக்குள்ள என் வீட்டில் இது நடக்கணும் நம்பிக்கையோட எதிர்நோக்கோட அங்க வந்தீங்கன்னா அதை ஆண்டவர் நிச்சயமா செய்வார். கைதட்டுங்க ஆண்டவருக்கு, நல்லா கைதட்டுங்க. இந்த 11 நாள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க மக்களே, தயவு செய்து வச்சுக்கோங்க. ஏனோ தானவன் திருப்பலியில் பங்கேற்காதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். 11 நாள் 1 மணி நேரம் யோசித்து பாருங்க. 11 மணி நேரத்தை கோயிலில் உட்காந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க தயவு செய்து. அதுக்கு நீங்க வராம இருந்தாலே ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? வீட்டில் நல்லா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு விட்டத்தை பார்த்து மேலே பார்த்து எச்ச துப்புங்க, அது உங்க மேலேயே விழும். தயவு செய்து 11 மணி நேரம் வந்து ஆண்டவரை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்க நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. உண்மையை சொல்றேன். இந்த 11 நாள்ல ஒரு வேண்டல் வச்சுக்கோங்க. இந்த வேண்டலை வச்சு ஆலய திருப்பலியில் பங்கேற்றுக் கொள்ளுங்க. எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதி. 2வதா சொல்லுவாரு, அதுல கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி சந்தேகமற்ற நிலை. என்னது?
கண்ணுக்கு தெரியாத, இப்ப மீன் பிடிக்க போறீங்களா இல்லையா தலைவரே, போறீங்களா இல்லையா தலைவரே? இவர் தான் அப்பத்திலிருந்து என்னை முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஆமா, நேத்தும் பார்த்தேன், முதல்ல நின்று இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்க கடலுக்கா போறீங்க? வெரி குட் தங்கம். கடலுக்கு போகும்போது நமக்கு தெரியவே தெரியாது. உண்மையா இல்லையா மக்களே? எவ்வளவு மீன் கிடைக்கும், எவ்வளவு விழும், எந்த மீன் விழும், எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, கண்ணுக்கு புலப்படாத அதையும் சந்தேகம் இல்லாமல் என் மீது நம்பிக்கையோடு நீ செல், உனக்கு நான் செய்வேன் என்று சொல்லுவார். எத்தனை பேர் இதுல நம்புறீங்க? எத்தனை பேர் அந்த ஒரு வேண்டல் உள்ளத்திலே, ஒரு வேண்டலோடு வலைகளை வீசுகின்ற பொழுது அந்த ஒரு வேண்டலோடு எத்தனை முறை செய்திருக்கிறோம்? கேள்வி கேட்டுக்கோங்க. வீசும் போதே இன்னைக்கு மீன்பாடு 10 பேருக்கு ஃபோன் பண்றது, அவன் என்ன செய்வான்? கிடைச்சா கூட சொல்லும் போது எனக்கும் மீன்பாடே இல்லை, நம்ம அவ்வளவுதான் புஸ்ஸு. ஆனா வீசும் பொழுது சொல்ல வேண்டும், ஆண்டவரே, கண்ணுக்கு புலப்படாத அந்த கடலுக்குள் இருக்கிற மீன்களை எனக்கு நீர் தருவீர் என்ற நம்பிக்கையோடு வீசுகிறேன். வீசி பாருங்க மக்களே, இந்த ஜெபத்தோட வீசி பாருங்க. நீங்க படகுல போகும்போதெல்லாம் ஜெபத்தோட இருங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் வீணடிக்கவே மாட்டார். எனவே உங்களை மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த 11 நாள் சும்மா ஏனோ தானவன் வந்துட்டு போகாதீங்க. நிச்சயமாக எதையும் பெறாமல் இந்த ஆலயத்தை விட்டு, திருச்சிலுவை நாதரை விட்டு சென்றீர்கள் என்றால் அவர் நிச்சயமா வானகத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்பாரு, நீ திருச்சிலுவை நாதரில் கோயிலில் உட்கார்ந்து இருக்கும்போது என்னை நம்புனாயான்னு தான் மட்டும் கேட்பார். வேற ஒன்றும் கேட்க மாட்டார். மனப்பாட்டில் இருந்தையான்னு கேட்க மாட்டார், பின்னாடி பேரை போட்டையான்னு கேட்க மாட்டார், இதுக்கு வந்தையா அதுக்கு வந்தையா அதெல்லாம் கேட்க மாட்டார். சிம்பிளாக கேட்பார், நீ என்னை நம்பினாயா? நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கை கூறியவராயிருந்தால் உனக்கு என்ன செய்வேன்? பெரியவற்றை செய்வேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு உண்மை நிகழ்வோடு முடித்து விடுகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்க திருப்பலிக்கு வந்தாங்கன்னா நான் பார்த்துருக்கிறேன். திருப்பலிக்கு வந்தாங்கன்னா பலிபீடத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க மாட்டாங்க மக்களே. வேடிக்கை பார்த்தது நான் அவங்கள பார்த்ததே இல்லை, பல திருப்பலியில் பார்த்துருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பீடத்தையே பார்த்துருப்பாங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தவக்காலத்தை கட்டியிருப்பாங்கல்ல, சாஃப்ரன் கலர், அந்த மாதிரி சாதாரண சாரி, 2 வளையல் போட்டிருப்பாங்க, கம்மல் போட்டிருந்தாங்க, ஒரு செயின் போட்டிருந்தாங்க, தாலி செயின். எப்போ பார்த்தாலும் பீடத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. நான் ஒரு நாள் அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா ரொம்ப கவலையா உங்கள் வீட்டில், எப்போ பார்த்தாலும் பீடத்தையே பார்த்து பரிதாபம் அனுக்கிறீங்களே அப்படின்ட்டு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அக்கா சிரிச்சிட்டு போனாங்க. என்னடா நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களேன்னு சொல்லி விட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த சிரிச்சிட்டு போனவங்க என்கிட்ட வந்தாங்க, ஃபாதர் அடுத்த வாரம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஆமாம்மா, எனக்கு காலையில் பூசை முடிச்சுட்டு ஃப்ரீ தான். அப்போ வாங்க ஃபாதர், நான் ஒரு வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. நானும் ரெடி ஆயிட்டேன். அடுத்த வாரம் பூசை முடிச்சு ரெடியாக இருந்தேன். BMW கார் ஒன்று வந்துச்சு. வாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. அந்த அக்கா பின்னாடி உட்காந்துருந்தாங்க, நான் டிரைவருக்கு பக்கத்தில் உள்ள சீட்டில் உட்காந்துருந்தேன். கார் விறுவிறுன்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற 5 கோயிலுக்கு போச்சு. கோயிலுக்கு போனால் ஒரு ஃபேக்ட்ரியுடைய பேர் எழுதி 10 லட்சம் எழுதிருந்துச்சு. அடுத்த கோயிலுக்கு போனால் அதே ஃபேக்ட்ரி பேர் 10 லட்சம். அடுத்த கோயிலுக்கு போனால் அதே ஃபேக்ட்ரி பேர் 10 லட்சம். நான் அந்த அக்காட்ட, பரவாயில்லக்கா, ஒவ்வொரு கோயிலுக்கும் இவ்வளவு நன்கொடை கொடுத்துருக்குறீங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்னு சொன்னேன். கொஞ்சம் பொறுங்க, ரொம்ப வாயை விடாதீங்க அப்படின்னாங்க. நேர காரு ஒரு பெரிய பங்களா வீட்டுக்குள்ளே போச்சு. போய் காலை வச்சு இறங்குறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பீடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா வீட்டுக்குள்ளேருந்து ஓடோடி வந்தாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க வீட்டில் இவங்க இருக்கிறாங்கன்னு நினச்சா ஓடோடி வந்து, வாங்க ஃபாதர், வெல்கம் ஃபாதர், அப்பா இருக்கிறாரு, வாங்க, தம்பியெல்லாம் இருக்கிறாங்க, வாங்க ஃபாதர் அப்படின்னாங்க. உள்ளே போனால் பெரிய ஃபோட்டோ, அந்த அம்மா நிற்குது, கணவர் நிற்கிறாரு, 2 பசங்க, மருமகள், பேர குழந்தைங்க, பெரிய ஃபோட்டோ. எனக்கு ஷாக்கு. ஏம்மா இது யார் வீடுமா? என் வீடு தான் ஃபாதர். குட் ஃபாதர், எப்படிம்மா இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இது என்னுடைய கணவர் ஃபாதர், இந்த நகரத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறோம், எந்த லாபம் கிடைத்தாலும் முதல்ல கடவுளுக்கு. அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 கோயிலில் எங்கள் ஃபேக்ட்ரி பேர் இருக்கும், ஆண்டவருக்கென்று. வெரி குட். 2வது, இது என் பசங்க 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இப்போ நான் நினச்சாலும் மாதத்திற்கு ஒரு முறை
ஏன் வாரத்திற்கு ஒரு முறை கூட என்னால் அமெரிக்கா செல்லக்கூடிய அளவிற்கு என் பிள்ளைகள் சம்பாதிக்கிறார்கள், அங்கே சொந்த வீடு இருக்கிறது, நிறைய சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு இன்னும் 15-25 தலைமுறைக்குரிய சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்டேன், இவ்வளவு இருந்தும் ஏமா அங்கன போய் அப்பாவி மாதிரி பீடத்தையே பார்க்கிற? அந்த அம்மா சொன்னார்கள், ஃபாதர் ஃபாதர், என்னுடைய குடும்பம் இந்த நகரத்திற்கு வந்து, அவங்க சவுத்து தான், தென் பகுதி தான், தென் தமிழகம் தான். நாங்கள் இங்கிருந்து அங்கே போன பின்னாடி என் கணவர் குடிநோயால் கீழே விழுந்தார். என் பிள்ளைகளுக்கு படிப்பு வரல. அப்பொழுது ஒரு வார்த்தை வாசிக்கப்பட்டுகிறது, நம்பிக்கையை தொடங்கி வைப்பவரும் அதை நிறைவு செய்கின்றவருமான ஆண்டவரை உற்று பாருங்கள், அவரை நீங்கள் உற்று பாருங்கள் என்ற வசனம் அன்றைக்கு பலிபீடத்திலிருந்து சொல்லப்பட்டது. அன்று முதல் இன்று வரை என்னுடைய இடத்தை மாற்றவில்லை, என் பார்வையை மாற்றவில்லை. என் பார்வை முழுவதும் என்னை மாற்றுகிற, எனக்கு நம்பிக்கை தருகிற பலிபீடத்தில் உள்ள ஆண்டவரை மட்டும் நான் பார்த்தேன். அன்றிலிருந்து என் வாழ்க்கையில், என் கணவர் வாழ்க்கையில், எங்களுடைய தொழில் முயற்சியில், என் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அபரிதமாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் அன்பு மக்களே, இங்கே எத்துணை பேர் இருக்கிறீர்கள் நம்பிக்கையோடு பலிபீடத்தை மட்டும் உற்று பார்த்து, ஆண்டவரே நான் பாவிதான், எனக்கு எதுவும் இல்லை, என்னால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் நீர் வந்தால் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு எத்துணை பேர் திருப்பலியில் பங்கேற்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு திருப்பலியை வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஞாபகம் இருக்குதா? எவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க? எவ்வளவு நேரத்தை இந்த ஆலயத்தில் வேடிக்கை பார்த்து தூங்கிக்கிட்டு பராக்கு பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க மக்களே. நான் மறுபடியும் சொல்றேன், மானிட மகன் திரும்ப வரும் பொழுது நம்மிடமிருந்து நம்பிக்கையை மட்டும் கிறிஸ்தவர்களாகிய உங்களிடமும் குருக்களாகிய எங்களிடம் அதை மட்டும் கேட்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது. இது எங்க எழுதி போட்டிருக்கு? புளியம்பட்டியில் எழுதி போட்டிருக்கு, நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். முதல்ல நம்புங்க, ரெண்டாவதா வாஞ்சியோட ஜெபிங்க. ஆண்டவர் இந்த 11 நாட்களுக்குள் உங்கள் வீட்டிலே பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். மன்றாட்டு வாசிக்கிறவங்க வாங்க, எழுந்து நிற்போம், நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். இரக்கத்தின் இறைவா, மனுக்குலத்தை மீட்க நீர் ஏற்றுக்கொண்ட பாடுகளின் பயனாய் பெற்ற திருக்கணங்களாய் வணங்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஆகிய அனைவரையும் உமது திரு கரத்தால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் இறைவா, எம் கொடிய பாவங்களால் திருக்கைகளையும் கால்களையும் கூரிய ஆணிகளால் துளைத்து நாங்கள் உண்டாக்கிய திருக்காயங்களால் குறித்து ஜெபிக்கின்றோம். எம் பங்கு பணியாளர்களை திருக்கரத்தால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் இறைவா, நீர் திருச்சிலுவையை சுமந்தபோது திருத்தோலை நிஷ்டூரமாய் கிளியச் செய்து உண்டாக்கிய காயத்தை வணங்கி ஜெபிக்கின்றோம். எம் ஊரின் அனைத்து மக்களின் பாவங்களை எல்லாம் பொறுத்து உமது சிலுவையின் பாதையில் மீட்பை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையாம் இறைவா, எங்கள் மீட்புக்காக கடைசி துளி இரத்தம் வரை சிந்தியவரே, உமது திருவிழாவ காயத்தை வணங்கி ஜெபிக்கிறோம். இவ்வூரின் அனைத்து நோயாளிகள், கைவிடப்பட்டோர், துன்புறுவோர் உமது திருவிழாவத்தின் வழியாக
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையாம் இறைவா, எம் பாவங்கள் என்னும் முள்முடியால் உம் சிரசை துளைத்து நாங்கள் உண்டாக்கிய காயங்களை வணங்கி ஜெபிக்கின்றோம். திவ்ய 5 திருக்காய சபையாரின் ஆன்ம நலன்களுக்காகவும் தொழில் வளங்களுக்காகவும் நிலையான சமாதானம் மகிழ்ச்சியிலும் அவர்களை வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடுவோமா மக்களே? நல்ல கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக நம்முடைய வேண்டல்கள் ஜெபங்களை எடுத்துரைப்போம். நல்ல கண்களை மூடி உருக்கமாக ஒரு வேண்டுதலை திருச்சிலுவை ஐயாவிடம் ஒப்புக்கொடுங்க. உங்கள் குடும்ப வேண்டல் ஏதாவது ஒன்றை, உங்கள் குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு வேண்டலை, உங்கள் தொழிலுக்கான ஏதாவது ஒரு வேண்டலை உருக்கமாய் சிலுவை ஐயாவிடம் ஒப்புக்கொடுங்கள். ஐயா, தஞ்சமென்று அடியோர்கள் ஓடி வந்திருக்கிறோம், எங்களை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி உருக்கமாக ஜெபிப்போம். வானக தந்தையே, உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே நீர் கையளித்து எங்கள் மீட்புக்காக நீர் ஒப்பு கொடுத்தீரே. தகப்பனே, இதோ இந்த வேளையில் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வேண்டலையும் ஜெபங்களையும் கேட்டு அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்ந்து காணிக்கை பாடலை பாடுவோம். அன்புமிக்கவர்களே, எங்களுடையதும் உங்களுடையதுமான அந்த பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை
அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இவ்விடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு பேர் இருக்கிறோம். வாயை திறந்து சத்தமா நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு மக்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மறைத்தால் மீட்படைய வேண்டுமென திருவிழமானி இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென நியமித்தீ. ஆகவே இறைவா, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது மகிமையை ஒரே குரலாய் பாடுவதாவது: மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த திருப்பலியில் நற்கருணை வாங்குபவர்களாக இருந்தால் முழந்தால் படியிடுங்கள். முடியவில்லை என்றால் ஓகே, இல்லை என்றால் பக்தியோடு முழந்தால் படியிட்டு செபியுங்கள். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வென்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். சேர்ந்து பாடுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் வரவிருக்கும் முதல் அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்டீஃபன் எல்லா திருநிலையினராகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்திருளும். மேலும் வைத்து மெது நோக்குடன் துயில் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்க துணைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயம் மரியாவுடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகதவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் தங்களை வாழி பங்குகளையும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்தியவாறு விரித்தவாறு நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த தெய்வீக ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேற எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தல். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் அனைத்திடமிருந்தும் எங்களை விடுதலை செய்து தெய்வமே, நாங்கள் உம்மீது வைத்துள்ள அந்த கடுகளவு நம்பிக்கையை நீர் கனிவோடு கண்ணோக்கி தகப்பனே, வேண்டலோடும் விண்ணப்பங்களோடும் கைகளை ஏந்தி வந்திருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் குடும்பங்களுக்கு, இல்லங்களுக்கு, உள்ளங்களுக்கு நல்ல அமைதியை, ஒற்றுமையை, மன நிம்மதியை தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. என் அன்பு மக்களே, ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை மகிழ்ச்சியோடு மற்றவருக்கு கொடுப்போம். உங்களுக்கு இயேசுவின் அமைதி. என் அன்பு மக்களே, நமக்குள்ளே நம்பிக்கையை தொடங்கி அதை நிறைவு செய்கின்றவர் இவரே. இவரை உற்று பார்ப்போம்.
இவர் மீது கண்களை பதிய வைப்போம். இவரே உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப நல் வாழ்வையும் நல்ல அமைதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியவர். இந்த தெய்வீக ஆண்டவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் இழந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருள், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து வழிநடத்துவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளை நமக்கு சிறப்பித்த திவ்ய 5 திருக்காய சபையினருக்கு வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி நாம் தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினத்தினுடைய திருப்பலியை காலை 5:15 திருப்பலியை இளைஞர்கள், இளம் ஆண்கள் சிறப்பிப்பார்கள். காலை 6:30 மணி திருப்பலியை அமலோற்ப மாதா சபை இளம்பெண்கள் சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு மைய சிந்தனை கொடுக்கப்படுகின்றது. இந்த நாளில் சிந்தனை கோபம் அமைதியாகும் என்ற சிந்தனையில் இந்த நாளை தொடங்கியிருக்கின்றோம். மாலையிலும் இந்த சிந்தனை நமக்கு மறையுரையாக வழங்கப்படும். இன்றைய நாள் 10:30 மணிக்கும் 5 மணிக்கும் திருப்பலி நடைபெறும். அன்புக்குரியவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நாம்
அறிந்தது போல காலை 4:30 மணிக்கு பங்காலயத்திலும் 5:15 திருத்தலத்திலும் 6:30 மணிக்கு திருத்தலத்திலும் 11 மணிக்கு நோயாளிகளுக்கான சிறப்பு திருப்பணியானது திருத்தலத்திலும் நடைபெறும். நீங்கள் நோயாளிகளை அழைத்து வர அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் பல்வேறு நபர்களுக்கு திவ்ய நற்கருணை கொடுக்கின்றோம். அந்த நபர்களை நீங்கள் அந்தோணியார் ஆலயத்திற்கு ஒரு சிலர் தான் அழைத்து வந்தீர்கள். ஆனால் பலர் ஓரளவுக்கு நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே சிரமம் பார்க்காமல் அவர்களை தயார் செய்து 11 மணி திருப்பலிக்கு அழைத்து வருவது நலம். ஏனென்றால் சிலுவையாவை பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை இருக்கும். அந்த அடிப்படையில் சிலுவையாவுடைய ஆலயத்திற்கு அழைத்து வர நீங்கள் முயற்சி எடுங்கள். அவர்கள் வருவதற்கு ஏதாவது வாகனம் ஏற்பாடு செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது முன்னதாகவே சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடாது. முன்னதாகவே சொன்னால் நலமாக இருக்கும். அவர்களுக்கு முடிந்தவுடன் உணவு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமது வழிபாடுகளில் நீங்கள் பக்தியோடு ஆர்வத்தோடு பங்கெடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வழிபாடுகளில் பக்தியோடு ஆர்வத்தோடு பங்கெடுப்பது நாம் இன்னும் அதிகமான ஆசிரியை பெறுவதற்காக, நம் ஊரை காப்பதற்காக, நம் தொழிலை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்றது. எனவே அந்த செயல்பாடுகள் என்பது நமக்கு வழக்கமாக நடக்கின்ற செயல்பாடுகள் என்று சொல்லிவிடக்கூடாது. மாறாக இறைவன் இந்த நாட்களிலே எங்களை அழைக்கின்றார், அன்பு செய்கின்றார், எங்களை இன்னும் அதிகமாய் அவரை நோக்கி பார்க்க, திருப்பி பார்க்க நமக்கு வாய்ப்பு தருகின்றார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே 5ஆம் தேதி என்று 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி என்று அந்த தேதியின் அடிப்படையில் நம்முடைய எண்ணத்தை வைக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய உடனிருப்பு எனக்கு இருக்க வேண்டும். அதற்கு ஒவ்வொரு நாளும் நன்றாக ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஜெபம் ஒன்றுதான் வாழ்வு, ஜெபம் ஒன்பதுதான் வெற்றி. அதை முன்னிலைப்படுத்தி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக, சிலுவை நாதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக ஒரு சிலுவையானது வடிவமைக்கப்பட்டு வெளியே வைத்திருக்கப்படுகிறது. அந்த சிலுவையிலே நீங்கள் உங்களுடைய வீட்டில் மலர்ந்த ஒரு பூவை காணிக்கையாக ஒப்பு கொடுங்கள். விலை கொடுத்து வாங்கக்கூடாது. இல்லை என்றால் யாராவது ஒரு வீட்டில் போய் கேட்டு வாங்கி வைங்கள். நீங்கள் பூ மாலை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செலவு செய்வதை விட உங்கள் வீட்டில் வளர்ந்த ஒரு பூவை நீங்கள் வையுங்கள். அதை இன்னும் அதிகமாய் ஒப்படைத்து வைங்கள். அதே போல் நாம் நேர்ச்சியாக சிலுவையும் கொடியும், திருச்சிலுவை நாதருடைய கொடியும் இருக்கின்றது, அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆலயத்தை வலம் வந்து உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கலாம். இதன் மூலமாக நாம் இன்னும் அதிகமாய் நம் வாழ்வை ஆண்டவருக்கு உகந்ததாக மாற்றுகின்றோம். எனவே இந்த நாள் தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு இறைவன் பாதத்தில் ஒப்படைத்து மன்றாடுகிறேன். இறைவன் உங்களோடு. எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சத்தமா சத்தமா. என் அன்பு மக்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? இன்னும் சத்தமா, இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? சிலுவையே நமது ஏக நம்பிக்கை. நான் சிலுவையேன்னு சொல்லுவேன், நீங்க ஏக நம்பிக்கைன்னு சொல்லுங்க. சிலுவையே, சிலுவையே
சிலுவையே சிலுவையில் நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த வாழ்வையும் துன்பங்களையும் வெற்றி கொள்ள நம்பிக்கையோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருச்சிலுவை மெய்யான சிலுவை பவனி நடைபெறுகிறது. மெய்யான சிலுவையினுடைய பவனி. ஆண்டவர் பாடுபட்ட அந்த சிலுவை நம்முடைய ஊரிலே மெய்யாகவே இருந்து கொண்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றது. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம் அருகாமையில் வந்து உனக்காக நான் பாடுபட்டேன், உனக்காக இரத்தம் சிந்தினேன், உனக்காக எல்லாவற்றையும் இழந்தேன், உன்னோடு நான் இருக்கின்றேன். சிலுவையில் பாடுபட்ட பொழுது பட்ட வேதனையை பார்க்கின்றேன். நீ படும் வேதனையெல்லாம் நான் உனக்காக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி மெய்யான திருச்சிலுவை நாதர், மெய்யான திருச்சிலுவை இதோ நம் அருகாமையில் ஆராதிப்போம், வணங்குவோம், ஏற்றுக்கொள்வோம். அவர் நமக்காக உயிர் விட்டார். அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் நாம் நன்றி செலுத்துவோம். மெய்யான திருச்சிலுவையே சொல்லுங்க. மெய்யான திருச்சிலுவையே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை பாதுகாப்பவரே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, மாந்தர் அனைவரும் மீட்பு கவலத்திலுமாக பணிவுடன் சிலுவை ஏற்க திருவுளமானி
மனித பார்வைக்கு வலிமையாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் இடராகவும் தோன்றும் சிலுவையின் மறைபொருளில் இருக்கின்ற உண்மையான இறை வல்லமையும் இறை மாட்சியும் இறை ஞானத்தையும் ஆழ்ந்துணர்ந்து உம் திருமகன் சிலுவைகளுக்கு மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மெய்யான திருச்சிலுவை நம்முடைய ஊரிலே இருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நம் ஊரை சார்ந்தவர்களை, நம் ஊரை தேடி வருகின்றவர்களை, குறிப்பாக திருச்சிலுவை நாதருடைய திருத்தலத்தை தேடி வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு முதல் வெள்ளியும் ஆசீர்வாதத்தினுடைய நாளாக அன்று இயேசு பாடுபட்ட அந்த சிலுவையினுடைய அந்த பகுதியிலிருந்து மற்றவர்களுக்கு ஆசீரை, அருளை, அற்புதத்தை கொடுக்கின்ற நாளாக இருக்கின்றது. எனவே இந்த திருவிழாவினுடைய 2வது நாளும் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார். பெறுவோம், நம்பிக்கையோடு நாங்கள் நலன்களை பெறுவோம் என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் பெறுகின்றார்கள். விருப்பத்தோடு பக்தி முயற்சியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரும் பெறுகிறார்கள். நாங்கள் உமக்காக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றவர்கள் பெறுகின்றார்கள். அவருடைய ஆசீரை நிறைவாய் பெறுவோம்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் மது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு சித்தீர். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். திருச்சிலுவையே எங்கள் ஏக நம்பிக்கையே வாழ்க. மாலையில் வரும் பொழுது ஒரு கையில் ஒரு பேனாவோடு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.